கண்டிப்பா கிடைச்சே ஆகும் தான் பெருமாள் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லுவார், அவன் பண்ணினது அவ்வளவுதான்ப்பா, பாவம் பண்ணியிருக்கான், அதை அந்த பலனை தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு. ஆனா தாயார் என்ன பண்ணுவலாம், அவருடைய வக்ஷஸ்தலத்துல தானே இருக்கா. இவன் அப்படியே சேவிக்க வந்துட்டே இருக்கும்பொழுது அவர் பார்ப்பறான், அடப்பாவி எப்பேற்பட்ட தப்பு பண்ணிட்டு என் சன்னதிக்கு வந்திருக்கியே அப்படின்ட்டு பார்ப்பார் பெருமாள். பார்க்கும் பொழுது கண்ணெல்லாம் சமக்கிறது அவருக்கு நம்மளை பார்க்கறத. ஆனா வக்ஷஸ்தலத்துல இருக்கக்கூடிய தாயார் சொல்றாங்கன்னா, நம்ம குழந்தையாச்சு, நீங்க தானே காப்பாற்றணும், நீங்க தானே காப்பாற்றணும்னு அவரை சொல்லி 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 இன்னும் கூட ரொம்ப அழகா பெருமாளுக்கு பொறுமை அப்படின்னு ஒன்று சொல்றார், தயான்னு ஒன்று சொல்றார் சுவாமி தேசிகன். தயாஸ்துதி அப்படின்னு ஒன்று அருளி செஞ்சிருக்கிறார். அதுல பெருமாள் நம்மளை பார்க்க மாட்டேன்னு திரும்பிக்கிறான். அப்போ பார்த்தா இங்க ஸ்ரீதேவி இருக்கா இல்லையா, அவளை பார்க்கும் பொழுது கருணை உள்ள சுரக்கிறது. அப்புறம் இப்படி பார்க்கிறார், என்னை பார்க்க பிடிக்கல, ஆனால் இப்படி திரும்பிக்கிறார். அங்க பூமி தேவி இருக்கா, அவளை பார்த்தோட பெருமாளுக்கு பொறுமை வருது. அதனாலதான் நமக்கு அனுகிரகம் கிடைக்கிறதாம். பெருமாளுடைய அனுகிரகம் வாங்கி கொடுக்கிறது தாயார். ஸ்வச்சந்தம் யார் சந்நிதத்தே கடாட்சம் லக்ஷ்மீர் நித்யம் மங்களம் மே தனோது. பெருமாள் வந்து நீ இதை செஞ்சியா அதை செஞ்சியான்னு கேட்டுட்டே இருப்பார். சாதாரணமாக கிருஷ்ணாவே அப்பா இதை தொடச்சியா அதை தொடச்சியா, அங்கே கிளீன் பண்ணியா இங்கே கிளீன் பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பார். சாதாரண எல்லா ராத்திரியும் நடக்கிறது தான் அது. இங்கே பாவ கிருஷ்ணா மாட்டீங்கன்னா ஆனா வந்து ஆகாரம் உண்டு. சொச்சந்தம் யாசம் இடத்தை வேலை செஞ்சாலும் சரி செய்டா செய்டான்னு சொல்லி அவனுக்கு ஆகாரம் கொடுத்துடுவா. அது மாதிரி தாயார் என்ன பண்ணுவா, ஸ்வச்சந்தம் சம்விதத்தை, அவளுடைய கட்டாட்சத்துக்கு வந்து இவன் பாத்திரமா இவன் பாத்திரம் இல்லையானே பார்க்கறது இல்லை. இவன் வந்து இந்த கருணைக்கு இவன் ஏத்தவனா இவன் ஏத்தவன் இல்லையா அப்படின்னே பார்க்கறது இல்லை. பாத்திரா பாத்திர விசாரணம் ந குருத்தே அப்படின்னு தேவி இருக்கா. அதுக்கப்புறம் இவளுடைய வைகுண்டத்திலேருந்து க்ஷீராப்திக்கு வந்தா, க்ஷீராப்திக்கு வந்துட்டு தாயாரை பிடிக்காதவ யார் இருப்பா, எல்லா தேவதைகளுக்கும் தாயாரைய கல்யாணம் பண்ணிடணும்னு ரொம்ப ஆசை, எல்லாருக்கும் ஆசை. அக்னி பகவான் வர, அவர் வந்தாலே அவ்வளவு சூடா சுடுறது. அக்னி பகவானை கல்யாணம் பண்ணிக்க முடியுமோ? வாயு பகவான் வர,